குண்டடம் மாடு சந்தையில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய மாடுகள் இங்கே கட்டியிருக்காங்க. 2 நாட்டு மாடுகள், காங்கேயம் இன மாடுகள். கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல நல்ல மாடுகள் பார்த்தீங்கன்னா விலை குறைவான விலையிலேயே கிடைக்கும். அதனால் முடிஞ்சளவு குண்டடம் மாட்டு சந்தை வாங்க. கண்ணபுரம் மாட்டு சந்தைக்கு வந்த மாடுகள் பெரும்பாலும் கன்றுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சந்தையில் உரிமையாளர்களிடம் அப்படியே வாங்கிட்டு வர்ற மாடுகள் தாங்க. இது பொள்ளாச்சிக்காரது வெத்தலைப்பாக்கு செட்டியார் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அந்த ஐயனோடது கிடாரிக்கணுங்க. விலை ஒன்றும் சொல்லலை, விலை ஒன்றும் சொல்லலைங்க. 6 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு காரம் பஸ்ஸு கொண்டு வந்திருக்காங்க உள்ள. அது போக இங்கே ஒரு மயிலக்காளை, மயிலக்காளை கண்ணு கிடாரி 40,000 ரூபா சொல்கிறாங்க. இது வேலை கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லுவாங்க போல். இந்த அண்ணாவோடது மாடு ரெட்டைக்கயிறு ஓட்டு பிடிச்சிருக்காங்க. பாருங்க, நல்ல குறும்பாட்டு இருக்குது. ரெட்டைக்கயிறு ஓட்டு பிடிச்சிருக்கு. வேலை பேசிகிட்டு இருக்காங்க. சந்தைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ இது 3 மாடுகள். அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 மாடு இருக்குது. இவ்வளோ தான் இப்போ நாட்டு மாடுகள் உள்ளே இறங்கி இருக்கிறது. காராம்பஸ் 40,000 ரூபாய் சொல்கிறாங்க. இந்த அண்ணாவோடது. இந்த காலை தான் ரெட்டைக்கயிறு ஓட்டு கட்டியிருக்காங்க. இங்கே ஒரு காலக்கண்ணு கட்டி இருக்குது. சந்தைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காலக்கண்ணு கட்டி இருக்கிறாங்க. எருமை கண்ணு கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க. ஒரு எருமை ஒன்று கூட வந்து இறக்குதுங்க. அதில் ஒரு சிந்து மாடு ஒன்று எருமை ஒன்று வருது. இங்கே ஒரு கிடாரி ஒன்று பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இவரோடது 31 ரூபா, 31,000 சொல்கிறாங்க. நம்ம பேருங்கண்ணா பாபு. எங்க இருந்தா கொண்டு வந்திருக்கீங்க? தொப்பம்பட்டி இருந்துங்க. தொப்பம்பட்டி. ஆமா, ஓகேண்ணா. இந்த ஒரு காலை தான் கொண்டு வந்திருக்கீங்களா? கிடாரி ஒரு கிடாரி தான் கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க. ஓகேண்ணா. நம்ம பேரு பாபுங்களா? பாபுங்க. ஓகேங்க. 32,000 சொல்றீங்க. ஆமாங்க. எத்தனை மாசத்துக்கு அண்ணா? இது 1.5 வருஷத்துக்கு. 1.5 வருஷத்துக்கு. ஆமா. ஓகே. 32ங்க. 32. ஓகேங்கண்ணா. நம்ம வியாபாரி அப்படிங்கண்ணா? வியாபாரி. ஆமா. அப்படியே நம்ம நம்பர் சொல்லலாமா? சொல்லுங்கண்ணா. 97 86 97 13 61. ஓகேங்க, நன்றிங்கண்ணா. சரிங்க. பாபு அண்ணாவோட கிடாரிக்கண்ணு வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. குண்டடம் மாட்டு சந்தையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடுகள் இருக்குது. வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க மக்களே. குண்டட சந்தையில் இருக்குது. எப்போ வேணால் விற்று போயிடலாம். அதனால் பார்த்து தொடர்பு கொள்ளுங்கள். அழகிய ஒரு கிடாரி 31,000 தான் சொல்கிறாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சிந்து மாடுகள் அது இதுன்னு நிறையா இருக்கும். நம்ம சிந்து மாடு இதெல்லாம் பெரும்பாலும் கவர் பண்ணவே மாட்டோம். எருமைகள் இருந்தால் கூட கவர் பண்ணலாம். ஆனால் சிந்து மாடுகள் இதெல்லாம் பெரும்பாலும் நம்ம கவர் பண்ணுறதில்லை.
சந்தைக்குள்ளே வந்திருக்கக்கூடிய மாடுகள் மற்றும் மக்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்காங்க அப்படின்ட்டு. எருமை இறக்குறாங்க. எருமை கண்ணும் இருக்குதுங்க. எருமை கண்ணு இந்த அண்ணாவோடது. KR நம்பர் இங்கே இருக்குது. அவர் நம்பர் வாங்க முடியல அப்படின்னாலும் டிரைவர் கூப்பிட்டீங்க அப்படின்னா நம்பர் எடுத்துக்கலாம். இந்த அண்ணாவோடது. இந்த வண்டியில் ஒரு மாடு ஒன்று வந்துட்டு இருக்குதுங்க. இதுக்குள்ள ஒரு மயிலா ஒன்று காரி ஒன்று இருக்குதுங்க. இங்கே 2 நாட்டு மாடு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இது இங்கே பாருங்க, இங்கே ஒன்று 3 நாட்டு மாடுகள் இங்கே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கெடாரி. அழகிய 2 கிடாரி மயிலைகள். இந்த அண்ணாவோடது இதான். இவரோடைய மாடு ஒன்று இங்க இருக்கு. என்னன்னா இந்த கண்ணு பாத்தீங்கன்னா 35,000 சொல்றாரு. இந்த அண்ணன் கொண்டு வந்திருக்கிறாரு. எங்க இருந்து கொண்டு வந்திருக்கீங்க? எங்க இருந்து கொண்டு வந்திருக்கீங்க? கீரனூர். இன்னைக்கு ஒரு மாடு தான் கொண்டு வந்தீங்களா? 20 கன்று இருக்கு. நாட்டு மாடு இது ஒன்று தான். ஓகே 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 ரைட்டு. எத்தனை மாசத்துக்கு கண்ணு அது? பல்லு போட்டுருச்சு. ஓகே, பல்லு போட்டுருச்சு. 2 பல்லுங்களா? 32,000. ஃபோன் நம்பர் மட்டும் சொல்லிருங்க. 77 08 61 66 73. ஓகே, இதுதான் கான்டாக்ட் நம்பர். இந்த அண்ணாவோடது. இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாட்டு மாடு மட்டும் வச்சிருக்கிறாரு. அது போக சின்ன மாடு தனியாக இருக்காம நம்ம நாட்டு மாடு மட்டும் கவர் பண்ணுறதுனால அதை எடுத்துருக்கிறோம். இங்கே அம்மை போட்ட மாடு ஒன்று இருக்கு. காளை, அம்மை போட்ட காளை. அம்மன் ஒருத்தர் அம்மைக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பார். அவர் பார்த்தாருன்னா இப்போ உடனடியாக கால் பண்ணுவார். ஆனால் இது விலை என்ன சொல்லுது? 45 ரூபா. ஓகே, காலக்கண்ணு. பல்லு போட்டுருச்சுங்களா? பல்லு போடல. 45,000 சொல்றாங்க. பல்லு போடல. நம்ம வியாபாரியாங்கண்ணா? வியாபாரி தான். அப்படியே நம்ம ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லிடுங்க. 94 86 86 92 92 55 22. நம்ம பேருங்கண்ணா? பேர் பழனிசாமி. பழனிசாமி. எங்கேருந்து கொண்டு வந்துருக்கீங்க? வெள்ளகோயில். ஓகே, வெள்ளகோயில்காரர் தான் இந்த அண்ணன். வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. அம்மை போட்ட காலை ஃபோன் நம்பரு கேட்டு சொல்லியாச்சு. 45,000 சொல்கிறாங்க. 2 பல்லு போட்டுருச்சு. ஓகே, அதுபோக பார்த்தீங்கன்னா இங்கே 2 காளைகள் மட்டும் இருக்கு. காளைகள்ங்கிற கடாரி அது ஒன்று இருக்குது. எங்க இருந்து வந்து? கோயம்புத்தூர் பாத்தணும். வாரம் வந்துருவீங்களா? ஓகே ஓகே. இப்போ மாடுகள் வாங்கலான்ட்டு வந்திருக்கீங்களா? மாடு வாங்கலாம். ஓகேங்க. இது வரைக்கும் ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா? ஒரு மாடு வாங்கியிருக்கோங்க. மாடு பார்த்துட்டு. ஓகே ஓகே. நம்ம என்னென்ன மாடுகள் நான் வாங்குவீங்க? நம்ம இது வெட்டுக்கு தானே வாங்குவோம். வெட்டுக்கு தான் வாங்குவீங்க. ஓகே, இறைச்சிக்கு மட்டும் வாங்கி. இறைச்சிக்கு மட்டும். ஓகே ஓகே ஓகே. சரிங்கண்ணா. இப்போ வாங்கிட்டீங்களா? மாடு பார்த்து. சரி சரி. வாரம் வந்துருவீங்க. ஓகே, நன்றிங்க. பார்த்தீங்கன்னா செனை பிடிக்காத மாடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்குவாங்க. இது மட்டும் நம்பர் கேட்டு சொல்கிறேன். இந்த அண்ணாவோட மாடுகள் தான் இதுவுமே, அதனால பிரச்சனை இல்லை. அதே நம்பர் தான், தொடர்பு கொள்ளுங்கள். இங்கே ஒரு காளைப்பண்ணு பிடிச்சிட்டு இருக்காரு இந்த அண்ணன். இந்த மாடு விலை என்ன, அவரோட ஃபோன் நம்பர் என்ன அப்படின்றத மட்டும் கேட்டு சொல்கிறேன். இந்த அண்ணாவோடது. இந்த அண்ணாவோட கேட்டோம்னு நினைக்கிறேன். பாருங்க, ஒரு அழகிய சிந்தல் கருப்பு இறக்குறாங்க.
இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கைத்து கடை. கண்ணபுரம் சந்தையில் நம்ம போக மாட்டோங்களா? இந்த வருஷம் போன வருஷம் போயிருந்தீங்க. ஓகே ஓகேங்க. நம்ம அண்ணாவோட தான் கைத்து கடை. இந்த வாரம் இளநீ கடை வரலைங்க, எல்லாம் தாகத்தோடு தான் இருக்காங்க. நானும் இளநீ குடிக்கலான்னு வந்தேன். இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா தாகம். எல்லா வகையான கயிறுகளுமே இங்கே சந்தைக்கு வந்தீங்கனாலும் வாங்கிக்கலாங்க. குண்டடம் மாட்டு சந்தை. சந்தையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் எல்லாமே சிந்த மாடுகள், வளர்ப்பு கன்றுகள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. நம்மளை முட்டி தள்ளிடுச்சுங்க, நல்ல வேலை கீழே விழுகல. இந்த வாரம் சரியான அடைஞ்சலாக தான் இருக்கும். உள்ளே வந்துட்டோம்னா ஜாக்கிரதையாக தான் நிற்கணும், ஏன்னா அடிச்சு தூக்கிடுவாங்க. அதில் ஒரு நாட்டுக்கண் ஒன்று வாங்கி கட்டியிருக்காங்க பாருங்க இந்த வண்டியில் லாஸ்ட்டில். வணக்கம்ண்ணா, நம்ம பேர் முருகன். ஜோத்திம்பட்டி. கோழி சந்தையில என்ன கிழமைன்னு நடக்கும்? வெள்ளிக்கிழமை பொழுதோடைங்கண்ணா. எத்தனை மணிலிருந்து எத்தனை மணி வரைக்கும்? 5 மணிக்கு வந்துருங்கண்ணா. 5 மணிலிருந்து 10 மணி வரையில வியாபாரமாங்கண்ணா. ஓகே ஓகே. இப்போ கோழி இதெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு சுங்கம் எவ்வளோன்னு வசூலிக்கிறாங்க? சுங்கம் வந்து இப்போ 20 ரூபா வாங்குறாங்கண்ணா. 20 ரூபா வாங்குறாங்க. அவ்வளோதாங்க. அது பொருளை பொறுத்து இல்லைங்களா? இல்லைங்க, அவ்வளோதான். 20 ரூபா தான். ஓகே ஓகே ஓகேங்களா. அவ்வளோ. இங்கே என்னென்ன விலங்குகள் நான் கொண்டு வர்றாங்க கோழி சந்தைக்கெல்லாம்? வாத்து, வான்கோழி இவ்வளோதான் வருதுங்கண்ணா. ஓகே. பண்ணக்கோழியும் கொண்டு வராங்களா? பண்ணக்கோழி ஏதாச்சும் வீச்சு. ஓகே ஓகே ஓகேங்க. ஓகேங்க. இப்போ அதே மாதிரி மாட்டு சந்தை எத்தனை மணிலிருந்து எத்தனை மணி வரைக்கும் நடக்கும்? மாட்டு சந்தை காலையில் 8 மணிலிருந்து ஆரம்பமாயிருது. 8 மணிலிருந்து ஆரம்பிக்கும். சந்தை கேட்டு எத்தனை மணிக்கு நான் ஓப்பன் பண்ணுவாங்க? 10 மணிக்குங்க. 10 மணிக்கு ஓப்பன் பண்ணி எத்தனை மணி வரைக்கும் நடக்கும்ண்ணா? 12 மணி வரையில இருக்கு. 12 மணி வரைக்கும் இருக்கும். 12 மணி வரையில. ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா, தகவலுக்கு நன்றி. தேங்க்யூங்க. பார்த்தீங்கன்னா வாகனங்கள்லாம் அப்படியே உள்ளே போயிட்டு இருக்குதுங்க. லைவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லைவ் எடுத்துகிட்டு இருந்ததுனால இதில் கவனம் செலுத்த முடியல. ஒரு கண்ணு மாடு ஒன்று போயிட்டு இருந்துச்சு, அது போக ஒரு கெடாரி கண் ஒன்று தனியாக கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. எல்லாமே நாட்டு மாடு நான் சொல்கிறது. இதில் ஒரு செவலை மாடு ஒன்று இருக்கு. TN 42 நம்ம ஏரியாவிலிருந்து தான் கொண்டு வந்துருக்குறாங்க. அதுக்குள்ளே வண்டி மூவ் ஆகுது, அதனால் நம்ம எடுக்க முடியாது. இதில் ஒரு காரி ஒன்று கொண்டு வராங்க. இதில் நாட்டு மாடுகள் இருக்குதுங்க. எல்லாமே நல்ல பெரிய மாடுகள். இதில் 3மே கடாரிங்க, 3மே கடாரி மாடு கொண்டு வந்துருக்குறாங்க. அதுபோக சிந்துக்கன்று நாட்டு கொண்டு வந்து காலக்கண்ணு. எத்தனை மாதத்துக்குண்ணா அது? எத்தனை மாதத்துக்கு கண்ணுங்க? என்னங்கண்ணா? 10 மாதத்துக்கு கண்ணுங்க. ஓகேங்கண்ணா. இது ஒன்று தானுங்களா எப்படிங்கண்ணா? ஆமாங்க, நாட்டுக்கண்ணு இது ஒன்றுங்க. ஓகே. விலை என்னங்கண்ணா சொல்லுது? ஆனால் விலை 20 ரூபா சொல்லுதுங்கண்ணா. புரியல. 20 ரூபா சொல்லுதுங்கண்ணா. 20 ரூபா. ஓகே ஓகே. நம்ம அப்படியே ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. 9698266813. நம்ம பேர் கார்த்திக். சரி, ஓகேங்கண்ணா. நம்ம வியாபாரிங்களா? ஆமாங்கண்ணா. ஓகே, நன்றிங்கண்ணா. இன்னும் வியாபாரி தான். வேணும்னா மாடுகள் வேணும்னா கூப்பிடுங்க. நாட்டு மாடுகள் நிறைய வச்சுருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஆர்ச் வந்து மாடுகளை எல்லாம் இறக்கி விட்டுட்டு வண்டியெல்லாம் அப்படியே வருது. மயில மாடு. அப்பா, இளநிக்காரர் எப்படியே வந்துட்டார். இவ்வளோ லேட்டாக வந்து என்ன பண்ணுறது? 2வது. அப்படியா? காரி ஒன்று மயிலி ஒன்று வச்சிருக்கிறாரு. இது 22, இது 32, 35. இது எத்தனை மாசம்னா இருக்கும்? கணக்கு இல்லை. இது ஒரு அப்படிங்களா? ஓகே. என்ன பார்த்தீங்க அப்படின்னா வண்டி தான் ஓட்டிகிட்டு வந்துருக்கிறாரு. இது 35 ரூபா சொல்கிறாங்க. இது வந்து என்ன ரேட் சொல்கிறாங்க அப்படின்னு அப்படியே சொல்லியிருப்பேன். இது என்ன ரேட்டு குட்டி? 22.
இது 22,000 ரூபாய் சொல்கிறாங்க. இது இங்கேயே சந்தையிலே சேல் ஆகிரும். இது சின்னசாமி அண்ணாவோட மாடுகள் இல்லை, இது இவர் வேற ஒருத்தர் பிடிச்சிருக்காரு. சின்னசாமி அண்ணனது அவர் பிடிச்சிருக்காரு, சாப் சட்டக்காரர். இது காளைங்க, காரி காளை. கண்ணு மாடு கொண்டு வந்து இறக்கி இருக்கிறாங்க பாருங்க. கண்ணு மாடு இந்த ஐயன் பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஐயனோட மாடுகள். சின்னசாமி என்ன வேலை பேசிட்டு இருக்காரு, பார்க்கலாம். காலக்கண்ணு இந்த அண்ணன் கொண்டு வந்திருக்கிறாரு. சாரிங்க, அது கடாரி. இருபத்தி மூணுங்களா? இந்த கெடாரிக்குன்னு பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாய் சொல்கிறாங்க. இந்த அண்ணாவோடது 23,000 ரூபா. எத்தனை மாதத்துக்கு அண்ணன் அப்படின்னு இந்த அண்ணன் இங்கேயே அநேகமாக வித்துருவாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கங்கண்ணா. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? நம்ம கோயம்புத்தூர்லேருந்துங்க. கோயம்புத்தூர்லேருந்து. நம்ம மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்களா, வாங்கலான்னு வந்திருக்கீங்க? வாங்கலான்னு வந்திருக்குங்க. வாங்கலான்னு வந்திருக்கீங்க. எத்தனை மாடுகள் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கீங்க? ஒரு 10 உருப்படி வாங்கலான்னு வந்திருக்குங்க. ஓகே. எப்படிங்கண்ணா, கண்ணா வாங்கலாம்ட்டு எப்படிங்க? கண்ணுகளை வாங்கலான்ட்டு வந்து. கண்ணுகள் செந்து கண்ணுங்களா எப்படிங்கண்ணா? செந்தூரி கண்ணுக, இந்த மாதிரி நாட்டு கண்ணுக. நாட்டு கண்ணு. ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ உங்களுக்கு வந்த இருக்கிற மாடுகள் போதுமானதாக இருக்குது? பரவாயில்லைங்க, போதுமான. பரவாயில்ல. நம்ம ஓகே ஓகே. திருப்தியாக இருந்ததுங்க. திருப்தியாக இருக்குதுங்க. ஓகே. நம்ம பேருங்க? ரியாஸுங்க. ஓகே. எங்கேருந்து வந்திருக்கோம்னு சொன்னீங்க? கோயம்புத்தூர், புனியமுத்தூருங்க. ஆஹா. ஓகே ஓகே ஓகே, நன்றிங்க. சரிங்க. சரி. காராம்பஸ் சபீனாவில் இருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சபீனாங்கிற வண்டியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்க பாரு, இங்க ஒரு நாட்டுக்கண்ணு, காலக்கண்ணு தம்பி உடிச்சிருக்கிறான். $49ங்களா? 49,000 ரூபாய். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய HF கருப்பு சட்டை மாடுகள் நிறைய இருக்கும். மாடு இந்த நடிக்கல ஒரு போனா எப்படி? இங்க ஒரு மயில நாட்டு மாடு பிடிச்சி பார்த்துட்டு இருக்கிறாரு. HF சித்துவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நடுவில் இந்த பக்கம் சைடு இருக்கும். இந்த பக்கமாக ஒரு இருந்து கொடுப்பாங்க. அது கத்தையே கொடுப்பாங்க. நான் எடுத்து என்ற டைம் இருக்காதா, அதனால நான் இங்கே வந்துடுறேன்.
சேனல் டெவலப் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல இன்கம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு அழகிய நாட்டு மாடுகள் 3 மாடு உள்ளே வரும்போது எடுத்தால் இப்போ அதான் உள்ள வரிசையில் நிற்கும் போது எடுத்தால் உள்ளே வந்துருச்சு மாடுகள். 12,000 ரூபாய் இந்த ஐயன் கொண்டு வராரு வருங்க நாட்டுக்கண்ணு. நாட்டுக்கண்ணு பிடிச்சிட்டு போறாரு. டிஷர்ட் இருக்கு. இங்க ஒரு 3 மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. சவளக்கண்ணு, அங்க கொஞ்சம் மயில மாடு ஒன்று போகுது. அது கிராஸுங்க, மயிலையில் அது கிராஸ். இதெல்லாம் பாருங்க வெளியூர்லேருந்து வாங்குறதுக்கு வந்திருக்குறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து மாடுகள் பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஓகேங்க, நம்ம இது வரைக்கும் குண்டடம் மாட்டு சந்தையில் வந்திருக்கக்கூடிய நாட்டு மாடுகள் ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 மாடுகள் இறக்குனாங்க. அது வந்து விலை கேட்க முடியல, ஏன்னா இப்போ அது வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அது எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம எடுக்கல. ஓகேங்க, இது போன்று தொடர்ந்து நம்ம குண்டடம் மாட்டு சந்தை காணொலி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது தவிர நிறைய ஃபார்ம் காணொலி, இந்த மாதிரியான காணொலி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், மீண்டும் நல்ல ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.